ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்னிங் ட்ரேட் பற்றின அப்டேட் தான் இந்த vlog இருக்க போகுது. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டே ஆஃப் 2023 நம்ம இருக்கோம். ஆமாங்க, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே கிடையாது, ட்ரேடிங் டே. சாரி. ஏன்னா இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஆஃப், திரும்ப அகைன் மண்டே தான் நம்மளோட ட்ரேடிங் டே. மண்டே வந்துட்டு நமக்கு ட்ரேடிங் இருக்குது. நமக்கு அது மார்க்கெட் ட்ரேடிங் ஹாலிடே கிடையாது, நியூ இயர் அன்னைக்கு. இன்னைக்கு எப்படி நான் ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றின vlog தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னால் ட்ரேட் அப்டேட் அண்ட் மார்க்கெட் அப்டேட் பண்ண முடியல. ஏன்னா நேற்று நான் ட்ரேட் எடுக்கல, பர்சனல் வேலையாக வெளில போயிட்டேன். ஸோ என்னால் மார்க்கெட் அப்டேட் கூட போட முடியல. ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் ட்ரேட் எடுத்திருக்கேன். என்ன ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா, பையிங் ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த அந்த ஒரு பிக் ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு இன்வெர்டட் ஹேமர், ஒரு க்ரீன் பார்க்கு அடுத்தது நான் வந்துட்டு அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்ல ட்ரா பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். 340க்கு தான் என்னோட 349க்கு தான் என்னோட ஆர்டர் பஞ்ச் ஆச்சு. 40ல பஞ்ச் பண்ணி அது 9 பாயிண்ட்ஸ் வயலேட் ஆயிடுச்சு. ஸோ நான் அங்கேருந்து ஒரு பையிங் புல் பேக் அப்புறம் செல்லிங் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரேடுக்கு ஆப்போசிட்டாக தான் போகும். ஆம், நான் ஏன் இந்த இடத்துல பையிங் ட்ரேட் எடுத்தேன்னா, ஸ்விங் ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு டைலமா இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்விங்ஸ் வந்துட்டு நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா, நம்மளோட வெர்ஜின் சிபிஆர், நேத்து இது சிபிஆர் வந்து வெர்ஜினா இருக்கு. ஸோ அது வரைக்கும் செல்லிங் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் நான் ஒரு ஹோப்போட தான் வந்துட்டு ஒரு பையிங் ட்ரேட் எடுத்தேன். லெட்ஸ் வெயிட். பட் ஸ்டில் ஓகே, நம்ம ஆல்ரெடி இந்த மந்த் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்தாலும் நோ வரிஸ். நான் ஒரு சின்ன ஒரு கிளிக்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ பரவாயில்ல, பையிங் ஸ்விங் ஃபெயில் ஆகி நம்மளோட ட்ரேட் லாஸ்ன்னு கூட காட்டட்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துருச்சு. 329 சாரி 27 28ல வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கு. எனி டைம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபேவரில் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஸ்விங் பிரேக் ஆச்சுன்னா செல்லிங் சைடு நல்லா மூவ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. நேத்தி சிபிஆர் வந்து நான் டச்சிங் கேண்டில்ஸ் பாஸ் ஆகிறதுனால அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். லாஸ்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன டைலமா இருந்தது. பட் ஸ்டில் நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன் பையிங் சைடில். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் த லேர்னிங். ஸோ செல்லிங் ட்ரேட் எடுத்திருந்தா நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, நான் இதுக்கப்புறம் போய் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட். இதை தான் நான் கீ ஆஃப் ட்ரேடிங் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி ப்ராஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம அதுலேருந்து லாஸஸை கம்மியாக கொடுக்க கற்றுக்கணும். நம்ம வந்துட்டு மல்டிபிள் ட்ரேட்ஸ், இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குது, அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குன்னு. ஏன்னா நான் இப்போ வந்து செல்லிங் போகலான்னு சொல்கிறேன். பட் போகுமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஸோ நான் என்ட்ரு ஆகும்போது எனக்கு அந்த லாஜிக் தெரியல. என்னோட டைரக்ஷன் கரெக்ட்னு நினச்சி என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 2023ஓட என்னோட மிஸ்டேக்ஸ் என்னென்ன ட்ரேடிங்கில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் பிளான் ஃபார் 2024க்கான வீடியோ வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் பாருங்கள். தென் சண்டே வந்து எப்பவும் போல் மார்க்கெட் அப்டேட் vlog வரும். ஸோ மறக்காமல் இந்த எல்லா vlogsையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.